வணக்கம். செக்அப் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சென்னை அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர் வழங்கக்கூடிய புற்றுநோயை வெல்வோம் சிறப்பு நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கூட மார்பக புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் மஞ்சுளா ராவ் தான் இருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணி நிகழ்ச்சிக்கு போகலாம். டாக்டர் வணக்கம். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். முதல்ல இந்த மார்பக புற்றுநோய் அப்படிங்கிற இந்த விஷயத்தை பத்தி எந்த ஏஜ்ல இருந்தே நம்ம கவலைப்படணும் அப்படின்னு சொல்ல வேணாம், அந்த ஒரு தாட் மனசுக்குள்ள இருக்க வேண்டியது. அதான் நான் சொல்ல வரேன். ஆக்சுவலி கவலைப்படணும்னு நாங்கள் சொல்லக்கூடாது. ஐ திங்க் த வேர்ட் ஹியர் இஸ் அவேர்னஸ். ஸோ அவேர்னஸ் எல்லாருக்குமே இருக்கணும். ஏன்னா பிரெஸ்ட் கேன்சர் நோய் என்ன ஏஜ்லேயும் வரலாம். இட்ஸ் கன்சிடர்ட் டு பி கொஞ்சம் சீனியர் ஏஜில் 50, 60s வரலான்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 10 வருஷம் முன்னாடியே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பேஷண்ட்ஸ்க்கு 30s, 40sலாம் மார்பக புற்றுநோய் வருது. ரேர் கேசஸில் நாங்கள் 20sலேயும் பார்த்துருக்கோம். அண்ட் வெரி வெரி ரேர் கேசஸ் இந்த மாதிரி 10 வருஷத்தில் ஒரு வாட்டி 1 or 2 டீனேஜர்ஸ்லேயும் பார்த்துருக்கோம். ஸோ அவேர்னஸ் எல்லாருக்கும் இருக்கணும். மேபி இந்த சீனியர் கிளாஸஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதை பற்றி, பிரெஸ்ட் கேன்சர் பற்றி, சர்வைக்கல் கேன்சர் பற்றி, எல்லா நோய்கள் பற்றியும் கொஞ்சம் அவேர்னஸ் நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ தட் அவங்களுக்கு அதோட ஸ்க்ரீனிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே அவங்க தெரிஞ்சு கொஞ்சம் சீக்கிரமாக ஆரம்பிக்கலாம். ஓகே. இப்போது வீட்டில் யாருக்காவது பிரெஸ்ட் கேன்சருக்கான அந்த பேஷண்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எந்த ஏஜ்லேயே இந்த ஸ்க்ரீனுக்கு முன் வர்றது நல்லது? பிரெஸ்ட் கேன்சர் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அவங்க போயிட்டு டாக்டர் கூட பேசணும், கவுன்சிலிங் எடுக்கணும். என்னெல்லாம் கேன்சர்ஸ் இருக்குது, நாட் ஜஸ்ட் பிரெஸ்ட் கேன்சர், ஓவேரியன் கேன்சர், கோலோரெக்டல் கேன்சர்ஸ், அதெல்லாம் நாங்கள் பார்த்து இந்த பேஷண்ட்டுக்கு, அது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம், அவங்களுக்கு அதோட ரிஸ்க்கு, வாட் இஸ் த ரிஸ்க் ஆஃப் தெம் கெட்டிங் தட் கேன்சர். ஓகே. இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்கள, யாருக்கு இந்த ஜெனட்டிக் ஹிஸ்ட்ரி இருக்குது இல்லையா, அவங்களுக்கு ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ் இருக்கும். தட் மியூட்டேஷன் கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர். அதனால தான் அவங்களுக்கு ரிஸ்க் அதிகம். ஸோ இந்த மியூட்டேஷன் இருக்குன்னா, அவங்களுக்கு இந்த நாலேஜ் இருக்குது, இல்லைனா மியூட்டேஷன் பற்றி தெரியாது, ஆனால் இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி இருக்குன்னா சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்டா, பிரெஸ்ட் சர்ஜன் கிட்டே அவங்க போயிட்டு பேசணும். தட் வாட் ஆர் த கேன்சர்ஸ் இந்த ஃபேமிலி, நம்மளுக்கு வர்றதுக்கு என்ன ரிஸ்க்கு, அண்ட் அதுக்கான ஸ்க்ரீனிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னெல்லாம் பண்ணலாம். இட் மே பி பிரெஸ்ட் கேன்சர், பட் குட் ஆல்சோ பி அதர் கேன்சர்ஸ் லைக் ஓவேரியன், கோலோரெக்டல் எட்ஸெட்ரா. ஓகே. இப்போது சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா மார்பக புற்றுநோய் வர்றதை நம்மளால் தடுக்க முடியுமா? அப்படி எஸ் அப்படின்னா அது என்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்? பிரெஸ்ட் கேன்சர் இஸ் சப்போஸ் டு பி அ டிசீஸ் ரிலேட்டட் டு லைஃப் ஸ்டைல் ஒன்லி. ஓகே. இப்போது நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா அதோட இன்சிடென்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் வெஸ்டர்னைசேஷன்னு சொல்கிறாங்க, ரைட்? ஸோ சர்டன் திங்ஸ் ஆக்சுவலாக பிரெஸ்ட் கேன்சர் ஏன் அதோட ரிஸ்க்கு ஏன் அதிகம்னா, எனி பேஷண்ட் ஆர் எனிபடி ஹூ இஸ் எக்ஸ்போஸ் டு ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் எல்லா பெண்களுக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் சில ப்ராக்டிசஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சைல்ட் பேரிங், ப்ரெக்னன்சி கொஞ்சம் லேட்டாக ஓவர் தி ஏஜ் ஆஃப் 30 பண்ணாங்கன்னா, இல்லைனா பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணலை, அந்த சூழ்நிலையெல்லாம் அந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் exposure கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் த ரிஸ்க் டு டெவலப் த கேன்சர் இன்க்ரீசஸ். ஓகே. ஸோ பேசிக் லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸ் என்ன சொல்லுவோன்னா, ஆஸ் மச் அஸ் பாசிபிள் ட்ரை அண்ட் அஃப்கோர்ஸ் தீஸ் திங்ஸ் இதெல்லாம் நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது, எஸ்பெஷலி இன் டுடேஸ் டைம்ஸ். Women are working and times have changed. But getting pregnant, okay, having 1 or 2 children, அப்புறம் breastfeeding, this is set to offer a protective effect against breast cancer. ஆனால் அப்படி நாங்கள் சொல்லும்போது doesn't mean that யாருக்கு பசங்க they have a lot of children doesn't mean that அவங்களுக்கு breast cancer ஆகாது. ஸோ நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு 5 பசங்க இருக்காங்க, 10 பசங்க இருக்காங்க, ஆனாலும் கேன்சர் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ஒன் ஃபேக்டர் which may help to protect. ரெண்டாவது yes, increased exposure to hormones like hormonal tablets, oral contraceptive pills, prolonged period க்கு எடுத்தாங்கன்னா the risk of developing breast cancer increases. அப்படியே post menopause ஆன அப்புறம் அந்த பீரியட்ஸ் எல்லாம் நின்ன அப்புறம் அவங்க ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி சாப்பிட்டாங்கன்னா மறுபடியும் அவங்களோட breast cancer வர வாய்ப்பு அதிகமாக இருக்கும். These are hormone related factors. ஆனால் வேற factors include putting on weight, obesity, increased intake of alcohol,
அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங் ஹிஸ்ட்ரி, நிறைய நாங்கள் வெளியில் சாப்பிட்றது ப்ராசஸ்ட் ஃபுட், ஓகே. நிறைய ரெட் மீட், யூனோ பீஃப் அண்ட் lamb எட்ஸெட்ரா, ஸ்மோக்ட் ஃபுட், இதெல்லாம் கொஞ்சம் breast கேன்சர் இல்லைன்னா கேன்சர் வர வாய்ப்பு இன்க்ரீஸ் பண்ணும். நாட் ஜஸ்ட் breast கேன்சர் பட் அதர் கேன்சர்ஸ் as well. ஸோ தீஸ் ஆர் ஜென்ரல் மெஷர்ஸ் தட் நாங்கள் பார்த்துக்கணும். இன்க்ரீஸ்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, வாக்கிங் பண்ணணும், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும், வி ஹாவ் டு பி ஆக்டிவ். இதெல்லாம் நாங்கள் அடாப்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஹெல்தி மெஷர்ஸ் வி மே பி ஏபிள் டு அட்லீஸ்ட் ரெடியூஸ் ஆர் ரிஸ்க் டு டெவலப் breast கேன்சர். வரவே வராதுன்னு சொல்ல முடியாது, பட் வி ட்ரைட் our best to reduce the risk. ஓகே. அதே மாதிரி பெண்கள் வந்து அவங்களோட அந்த பியூபர்ட்டி அடையக்கூடிய அந்த சமயங்களில் உடல் பருமன் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஒபெசிட்டியால் அவங்க வந்து அந்த ஃபேக்டர்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு பின்னால் மார்பக புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக. நீங்கள் ஆஸ் பர் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இப்போ ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதில் இஃப் யூ சி பேஸ்ட் ஆன் தேட் யாருக்கு மென்சஸ் நின்று போயிருக்கு, தோஸ் ஹூ அண்டர்கான் மெனோபாஸ், அவங்களுக்கு பிகாஸ் ஆஃப் ஒபிசிட்டி அந்த எக்ஸஸ் ஃபேட் இருக்கிறதுனால த ரிஸ்க் ஆஃப் breast கேன்சர் இன்க்ரீசஸ். ஏன்னா அந்த நேரத்தில் என்ன ஆகும், ஓவரிஸ், அந்த யூட்ரஸ்க்கு அந்த ஓவரிஸ் இருக்கு இல்லையா, தட்ஸ் வேர் த எக்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட், அது வந்துட்டு இட் வில் ஸ்டாப் ஃபங்க்ஷனிங். ஸோ ஈஸ்ட்ரஜன் ப்ரொடியூஸ் ஆகாது. ஆனால் உடம்புல இருக்கிற அந்த ஃபேட் வந்துட்டு தட் வில் ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் ஈஸ்ட்ரஜன். ஸோ மெனோபாஸ் ஆன அப்புறம் ஒபிசிட்டி ஃபார் ஷோர் அது வந்துட்டு இட் இன்க்ரீசஸ் த ரிஸ்க் ஆஃப் கேன்சர். ஆனால் ப்ரீ மெனோபாஸில் இந்த பியூபர்ட்டி ஏஜில் அப்படி காஸ் ஆகுதுன்னு அந்த மாதிரி எவிடன்ஸ் கிடையாது. பட் இஃப் யூ சி ஒபிசிட்டி இஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் நாட் ஜஸ்ட் breast கேன்சர், அதர் கைண்ட்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ், diabetes, blood pressure, thyroid abnormalities, heart disease. So obesity at any stage is not good. Okay. You know, all of this, you know, இதுக்கு நாங்கள் வந்துட்டு non-communicable disease-னு சொல்லுவோம். All of this again increases one's chances to develop cancer. So we try to maintain weight, stay physically active as much as possible. ஓகே. அதே மாதிரி இப்போ வந்து ஃப்யூச்சரில் ஒருத்தவங்களுக்கு மார்பக புற்றுநோய் வர வேண்டாம் இல்லை வரக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஆப்வியஸ்லி நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்குது. பட் சர்டைன் ஃபுட்ஸ் நீங்கள் அவங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸாக என்னவா இருக்கும்? To be honest, nothing specific. But general guidelines இப்போலாம் for healthy living நாங்கள் என்ன சொல்கிறோன்னா decrease processed food. So, you know, refined sugar, refined food, oily food கம்மி பண்ணணும், ரெட் மீட் கம்மி பண்ணணும். as much as possible நம்ம டயட்டில் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக சாப்பிடணும். ஓகே, ஸோ தட் டசன்ட் மீன் தட் எல்லாருமே எக்ஸ் பன்னீர் அதே சாப்பிடணும். ஒரு டயட்டிஷியனை பார்த்துட்டு ஒரு பேலன்ஸ்ட் டயட் சார்ட் பண்ணிவிட்டு they have to follow that. So just follow a balanced diet. காய்கறிகள் எல்லாம் நிறைய சாப்பிடணும். That can help offer a protective effect. Again, not just for breast cancer, ஆனால் வேறு கேன்சர்ஸ்க்கும் அது ப்ரொடெக்ட் பண்ணும். அதே மாதிரி இப்போ மார்பக புற்றுநோய் அப்படின்னா அதுக்கு சில சிம்டம்ஸ் வந்து இருக்கும். சில பேருக்கு வந்து கட்டிகள் மாதிரி இருக்கலாம், வலி அதிகமாக இருக்கலாம், அந்த மாதிரியான சில சிம்டம்ஸ் இருக்கும். பட் சில பேருக்கு ரொம்ப ரேர் கேசஸில் வந்து அவங்களுக்கு சிம்டம்ஸே இருக்காது. அந்த மாதிரியான நீங்கள் பார்த்த ரேர் கேசஸ் ஏதாவது இருக்கா? இல்லை அவங்களுக்கு இது வழக்கமாக மார்பக புற்றுநோய்னா இந்த சிம்டம்ஸ் இருக்கும்ல, இதை தாண்டி வேறு ஏதாவது ரொம்ப ரேர் கேசஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? ஸோ நீங்கள் சொல்கிறது வந்துட்டு மோஸ்ட் காமன் சிம்டம் இஸ் லம்ப். ஆனால் த மோஸ்ட் காமன் சிம்டம் இஸ் பெயின்லெஸ் லம்ப். வலி இல்லாத லம்ப் வந்துட்டு இட்ஸ் த மோஸ்ட் காமன் சிம்டம். ஆனால் நிறைய பேர் நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஒரு மாதிரி சுருக்கு வலியாக இருக்குன்னு. ஓகே. ஸோ இஃப் தெர் இஸ் அ லம்ப் யூ ஹேவ் டு கெட் இட் ஷோன். ஆனால் த நாட் வெரி காமன் சைன்ஸ், பட் பப்ளிக் இதை பற்றி தெரியாது. பட் வாட் வீ நோ இஸ் சர்டன் ஸ்கின் சேஞ்சஸ். அது ஏதாவது ஒரு இடத்துல அந்த சர்மம் மட்டும் கொஞ்சம் உள்ளே போயிருக்கும், இல்லைன்னா நிப்பிள் மட்டும் உள்ளே போயிருக்கும், லம்ப் ஒன்றுமே இருக்காது. அப்புறம் நிப்பிள் அல்சரேஷன், நிப்பிள் அண்ட் நிப்பிள்க்கு சரௌண்டிங் ஏரியோலா ரீஜன் இருக்கு இல்லையா, அதில் அல்சரேஷன் ஒரு காயம் மாதிரி இருக்கும் which doesn't heal. ஸோ அவங்க என்ன இந்த மாதிரி காயம் மாதிரி இருக்கு, இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அடிக்கடி டெர்மட்டாலஜிஸ்ட் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போவாங்க. ஸோ ஆயின்மெண்ட் போடுறாங்க, க்ரீம் போடுறாங்க, ஆனால் அது சரியே ஆகுறது கிடையாதுன்னா அது வந்துட்டு அவங்க காமிக்கணும். எஸ்பெஷலி அது வந்துட்டு ஒரே ஒரு சைடில் அப்படி இருக்குன்னா அது அவங்க காமிக்கணும். தி அதர் திங் இஸ் சில சமயம் லம்ப் இருக்காது, ஆனால் அந்த பிரெஸ்ட்டை பார்க்கும்போது ஒரு
ஒரு அப்நார்மலாக ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி என்னமோ தண்ணி போட்டு இருக்கிற மாதிரி கொஞ்சம் அப்நார்மலாக ஸ்வெல்லிங், இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் செகப்பாக இருந்தது. அகேன் நோ லம்ப் பட் ஜஸ்ட் கொஞ்சம் ரெட்னஸாக இருக்கும். அப்புறம் ஒன் மோர் இம்பார்ட்டண்ட் சிம்டம், இது வந்துட்டு நம்ம மெடிக்கல் டேர்ம்ஸில் போ d'orangeன்னு சொல்லுவோம். போ d'orangeனா இட் இஸ் அ ஃப்ரெஞ்ச் ஃப்ரேஸ் விச் மீன்ஸ் ஸ்கின் ஆஃப் அன் ஆரஞ்ச். ஸோ ஆரஞ்சோட தோலை பார்த்துருக்கீங்க இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு டாட் 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 மாதிரி இருக்கும். ஸோ அதே போல் சில பேருக்கு பிரெஸ்ட் கேன்சர் வரும்போது அந்த ஸ்கின் இருக்கு இல்லையா, அதில் அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் அது மட்டும் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் போ d'orange. ஸோ தட் குட் பி அ சைன் ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர்.